ராணி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா நம்ம உடல் உறுப்புல ரொம்ப முக்கியமான பங்கு பற்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பற்களை எப்படி பராமரிக்கிறது, அந்த பற்கள் ஏற்படுற நோய்களை எப்படி நம்ம வராம தடுக்கிறது அப்படின்றத பத்தி மூத்த பல் மருத்துவர் டாக்டர் நாசர் அவர்கள்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். எல்லாருக்கும் வணக்கம்மா. நான் அரசாங்க பல் மருத்துவக் கல்லூரி முதல்வராக ஒரு 7.5 வருஷம் பணிபுரிந்தேன். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் ஏன் இன்னும் கூட்டம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் பல் கட்டுறதுக்குலாம் ரொம்ப சீப்பாக பண்ணுவாங்க. ஒரு பல் கட்டுறதுக்கு 16 ரூபா, அதாவது ஃபுல் செட் கட்டுறதுக்கு 30 ரூபா, 32. அதெல்லாம் கூட்டம் ஜாஸ்தி. அது ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இதில் முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களுக்கும் பல்லை பற்றி யூஸ்வலாக இது டேக் கேர் பண்ணவே மாட்டேங்கிறோம். பல்லு என்னன்னா 2 இம்பார்ட்டன்ட் சிம்டம் வரும். ஒன்று, சாப்பாடு உள்ளே போய் தங்கும். செகண்ட் பல்ல கருப்பாக குழி தரும். இது 2 தான் காமன் சிம்டம். இதை அவங்க இது பண்ணுறதுன்னா கரெக்டாக எப்படி ப்ரஷ் பண்ணாங்கன்னா கரெக்டாக போயிடும். இது எல்லாமே அவங்கவுங்க பண்ணிக்கலாம். பல் டாக்டர் போகணுன்னு தேவையில்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை பல் டாக்டர்கிட்ட போனால் போதும், அதில் சந்தேகமே கிடையாது. நான் எப்படி ப்ரஷ் பண்ணுறதுன்னு நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துறேன். கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ப்ரஷ் பண்ணுறதுன்னு. ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கேர். நீங்கள் பல் சொத்தை டிபி ஆட்டம் வந்துச்சுன்னா அது பண்ண அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகிட்டே தான் போகும். வருமுன்னு தடுக்கும், அதான் ரொம்ப முக்கியம். அது பல்லு சொத்தை வராமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டாக ப்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 வியாதியும் பண்ணிடலாம். ஒன்று பல்ல வர சொத்தை, ஒன்று ரெண்டாவது ஈர அழற்சி. இது 2 தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% 80% இதாக இருக்கும். இந்த 2 வியாதியும் நீங்களே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ப்ரஷ் பண்ணிங்கன்னா. அந்த ப்ரஷிங் தான் இம்பார்ட்டன்ட். ப்ரஷிங் நிலையில நினச்சிட்டு இருக்காங்க டெய்லி வருது 2 தடவை பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா குறைஞ்சது 6லேருந்து 8 மணி நேரம் தூங்குறாங்க. அது தூக்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த பல்லில் இருக்கிற அந்த உணவுத்தூர்லாம் எடுத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90% நீங்களே அவாய்ட் பண்ணிக்கலாம். பல் டாக்டர் போகணும்னு தேவையில்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை பல்ல செக்அப் பண்ணிட்டு ரெகுலராக கிளீனிங் பண்ணால் போதும், சந்தேகம் கிடையாது. இதுக்கப்புறம் வெவ்வேறு வியாதி இருக்குது. அந்த வெவ்வேறு வியாதிக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பல்லுனாலே வெள்ளையா தான் இருக்கணும், மஞ்சள் நிறத்திலேயோ பழுப்பு நிறத்திலேயோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆரோக்கியமான பற்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? இல்லை, ஆரோக்கியமான பற்கள் கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங் பல்லில் ஒயிட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, பல்லினுடைய எனாமல் திக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பல் ஒயிட்டாக இருக்கும். பல்ல 3 பங்கு இருக்குது. ஒன்று எனாமல் இருக்கும், அதுக்குள்ளே சிமெண்ட், அதுக்குள்ளே டென்டின் இருக்கும். இந்த டென்டின் தான் மெயின் கான்ஸ்டியூண்ட்டு. பல் வெளியே தெரியுது பார்த்தீங்களா, அதில் எனாமல் இருக்கும். பல்லு கீழே ரூட் இருக்கும், அந்த ரூட்டு கீழே சிமெண்டம் இருக்கும். ஸோ மெயின் இது டென்டின் தான். டென்டின் உள்ள டென்டின் வெளியே இருக்கும். பல் இதில் எனாமல் இருக்கும், கீழே சிமெண்டம் இருக்கும். இது 2 சேர்ந்து தான் பல்லாகுது. இந்த பல்லுக்கு நடுவில் பற்கூழ் குழின்னு இருக்குது. பல்ப்புன்னு சொல்றது. இந்த நார்மலாக எனாமல் இஸ் ஹார்டஸ்ட் ஸ்ட்ரக்சர். அது எலும்பை விட ஹார்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். எனாமல் ஒன்ஸ் உடைஞ்சுன்னா திரும்பி வளராது. எலும்பு வளரப்பல அது வளராது. அதனால கடவுள் படைச்சது சூப்பராக படைச்சிருக்காங்க, சந்தேகமே கிடையாது. எனாமல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த வித வியாதியும் வராது. நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக கரெக்டாக ப்ரஷ் பண்ணாமல் அந்த இடத்துல பற்கள் இதில் உணவுப் பொருட்கள் போய் தேங்கிடுது. அந்த உணவுப் பொருட்கள் தேங்கிறதுனால அது ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது ஆக்சுவலாக பாக்டீரியாவில் போய் அஃபெக்ட் ஆகி எனாமல் 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்கானிக், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பல்ல கூல். அதனால முதல்ல இம்பார்ட்டன்ட் பல்ல கூச்சம் இருந்தால் பல்லு டாக்டரை பார்க்க வேண்டியதுக்கு 2. பாதி பேர் பண்ண மாட்டாங்க. அது செகண்ட் ஹாட் அண்ட் கோல்டு சாப்பிடும்போது கூச்சம் இருந்துச்சுன்னா பார்க்கணும். இது 2. மூணாவது பல்லு உணவுப் பொருட்கள் உணவு பல்ல தங்கச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உணவை எடுத்துறது நல்லது, எடுக்க தெரியாது. அதனால கரெக்டாக ப்ரஷ் பண்ண ப்ராப்ளம். அதான் கரெக்டாக ப்ரஷிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் கரெக்டாக சொல்லி தந்துடுறேன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி. அடுத்த வியாதி பல்ல எங்கெங்க அந்த உணவுப் பொருட்கள்லாம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பல்ல ரத்தம் வரும். அந்த ரத்தம் வந்துச்சுன்னா டாக்டர் பார்க்க வேண்டியது இருக்கும். இன்னொன்று பற்கூரில் பல்ல உணவுப் பொருட்கள் சேர்ந்துச்சுன்னா அது சேர்ந்ததான் இரிட்டேட் பண்ணிருக்கேன், அதை எடுக்க. அந்த சமயத்தில் நீங்கள் டாக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இது க்யூரை டச் பண்ண வேண்டியதில் ஃப்ளாப் கிளீனிங் மட்டும் பண்ணால் போதும். இந்த 2 வியாதியும் நீங்கள் கரெக்டாக ப்ரஷ் பண்ணீங்கன்னா 100% நீங்களே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இம்ப்ளான்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, அது எதனால? இம்ப்ளான்ட்ன்றது எதுக்குன்னா,
அதாவது நார்மலாக வந்து ஒரு பல்லு எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பல்லு எடுத்த பல்லு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அது வெவ்வேறு விதமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எடுத்துட்டு போடுறப்பல பல்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பக்கத்து 2 பல்லையும் சப்போர்ட் எடுத்து பிரிட்ஜ் ஆட்டம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த 2 பக்கத்து பல்லையும் கிரைண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்ப்ளான்ட்ன்ற ஒரு பொருள் மேட் இன் டைட்டானியத்தில் மேட் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழ்த்தாடைக்கு 3 மாதம் ஆகும், மேல் தாடைக்கு 6 மாதம் ஆகும். இந்த 3 மாதம் கழிச்சு அந்த இம்ப்ளான்ட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே பண்ணலாம். இது வந்து ஒரு சிஸ்டம். இது நார்மல் எல்லாரும் பண்ணுற சிஸ்டம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பேஷண்ட்லாம் வந்து எனக்கு பல் உடனே வேணும் அப்படின்னு கேட்கும்போது யூஸ்வலாக வந்து அந்த பைகார்டிக்கல் 2 பக்கம் சேர்த்து பண்ணிடுவாங்க. அது வந்து அதை போட்டு பண்ணிடுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சவங்க நான் அது யூஸ்வலாக அது பண்ணுறதில்லை. ஏன்னா நார்மலாக என்ன பண்ணுற 3 மாதம் வெயிட் பண்ணி அப்பரில் வந்து 6 மாதம் வெயிட் பண்ணோம். அதெல்லாம் சப்போர்ட் எடுத்து தான் பண்ணுறேன். இப்போ வர சிஸ்டம் எல்லாம் வந்து இந்த காலிட்டஸ் பைகார்டிக்கல் இம்ப்ளான்ட் சொல்லுவாங்க. 2 பக்கம் சேர்த்து 2 மேலே ஒரு கார்டெக்ஸ் கீழே ஒரு 2 கார்டெக்ஸ் சேர்த்து பண்ணுவாங்க. அது பட்டு பண்ணுறாங்க. அதாவது இம்ப்ளான்ட்ன்றது பல்லு எடுத்ததுக்கப்புறம் பல்ல ரீஃபிக்ஸ் பண்ணுற ஒரு விதம். அந்த ஒரு விதம் தான் இருக்குது, இல்லை வெவ்வேறு விதம் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து நார்மல் டெய்லி இருக்குல்ல, அப்புறம் சிசேரியன் பண்ணுறாங்களா, அந்த வெவ்வேறு விதமாக இருக்குது. இம்ப்ளான்ட்ன்றது எந்த இடத்துல பல் எடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு டைட்டானியம் ராடை வச்சு உள்ளே தள்ளிடுவாங்க. உள்ளே தள்ளி அப்படியே மூடிடுவாங்க. மூடிட்டு ஒரு 3 மாதம் கீழ் தடைக்கு மேல் தடைக்கு 6 மாதம். இந்த 3 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே பண்ணுறது தான் இம்ப்ளான்ட். ஓகே, அப்போ பற்கள் விழுந்த இடத்துல மீண்டும் முளைக்காதா? 2 விதமான இல்லை, 2 விதமான பற்கள் இருக்குது. ஒன்று பால் பற்கள் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பர்மனன்ட் நிலையான பற்கள். இந்த பால் பற்கள் வந்து 7லேருந்து 8 மாதத்தில் ஆரம்பிக்கும். 2.5 வயசு வரைக்கும் அது இருக்கும். அந்த 2.5 வயசு வரைக்கும் பால் பற்கள் இருக்கும். இந்த 2.5 வயசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக எல்லா பால் பற்களில் வந்து இன்செசாஸ் 2, கெனைன் 1, 2 மோலார் இருக்கும், ப்ரீ மோலார் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேலே 10 பல் கீழே 10 பல் 20 பல் தான் இருக்கும். இந்த மேலே 10 பல் கீழே பக்கத்தில் 2 இன்செசார் இருக்கும், ஒரு கெனைன் இருக்கும், 2 மோலார் இருக்கும், ப்ரீ மோலார் இருக்காது. லோவரில் அதே மாதிரி 2 இன்செசார். அப்போ டோட்டலாக வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் 5 பல் இருக்கும். 4 1 2 3 4 5 20 பல் தான் இருக்கும். இந்த 20 பல் போய் முடியும். இது வந்தோடனே இது வந்து 2.5 வயசுல, இந்த 2.5 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் எந்த பல்லும் வராது. 6 வயசுல தான் கீழே வந்து லோவர் சென்ட்ரல் இன்சார் வரும், அதுக்கப்புறம் லோவர் லேட்டரல் வரும், அதுக்கப்புறம் அப்பர் சென்ட்ரல் இன்சார் வரும், அப்பர் லேட்டரல் வரும், அதுக்கப்புறம் லோவர் ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு எரப்ஷன் ரேட் இருக்குது. லோவரில் வந்து 6லேருந்து 7 வரும், 7லேருந்து 8 லோவர் லேட்டரல் இன்சார் வரும், அப்பரில் வந்து சென்ட்ரல் இன்சார் அப்பரில் 7லேருந்து 8 வரும், லேட்டரல் இன்சார் வந்து 8லேருந்து 9 வரும், 9லேருந்து 10க்கு வந்து கீழே கெனைன் வரும், 10லேருந்து 11 வந்து ப்ரீமலர் வரும், அதுக்கப்புறம் 12 இது எல்லாம் கடைசியாக வளர பல்லு வந்து அப்பர் ஆன்டீரியரில் வந்து கெனைன் மட்டும் வளரும். இது இல்லாமல் 6 வயசுல நிலையான பற்கள் வந்துடும், ஃபர்ஸ்ட் மோலார் வந்துடும். 12 வயசுல செகண்ட் மோலார் வந்துடும். 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள தேர்ட் மோலார் வரும். இதுதான் எரப்ஷன் டேட்டு. எரப்ஷன் டேட் பூரா சொல்லிட்டேன். இது பல்லில் வந்து பல்ல பார்த்தே கண்டுபிடிச்சலாம் இந்த பர்சனுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லிட்டு. 6 வயசு ஆச்சுன்னா கீழே வந்திருக்கும், 7 வயசுனா லேட்டில் வந்திருக்கும். நம்ம கரெக்டாக ஈஸியாக டென்டல் ஏஜ் எஸ்டிமேஷன் இருக்குது. அதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு பல்லும் வரதுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது. இந்த பல்லு விழுந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பல்லு விழுந்ததுக்கு அப்புறம் வேற பல்லு வருமா? வராது. இந்த 10 பல்லு விழுந்ததுக்கு அப்புறம் நிலையான பற்கள் விழுந்துச்சுன்னா வராது. 2 செட் டென்டேஷன், ஒன்று பிரைமரி டென்டேஷன், செகண்ட் டென்டேஷன். செகண்ட் டென்டேஷன் 32 பல்லு இருக்கும், பிரைமரி டென்டேஷன் 20 பல்லு இருக்கும். இப்போ இந்த பல் செட் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அது யாருக்கெல்லாம் பொருத்தமா இருக்கும்? எந்த வயசுல இருந்து நம்ம அதை வச்சுக்கலாம்? பல் செட்டுன்றது எல்லா பல்லும் போனதுக்கு அப்புறம் ஒரு பல்லு போனாலும் பொருத்தலாம், 2 பல்லு போனாலும் பொருத்தலாம், 3 பல்லு போனாலும் பொருத்தலாம், எல்லா பல்லு போனாலும் பொருத்தலாம். இந்த பல்லுல வந்து ஒரு பல்லு போனா, 2 பல்லு போனா, 3 பல்லு போனா இதெல்லாம் எடுத்துட்டு போற அப்பல பல் செட் இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருந்தது தான். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து நிலையான பற்கள் இது நீங்க சொல்றப்பல இம்ப்ளான்ட் போய் கேட்கறாங்க. ஒரு இம்ப்ளான்ட். இன்னொரு வந்து பக்கத்துல 2 பல்ல கிரைண்ட் பண்ணி அதுல வந்து சப்போர்ட் எடுத்து பண்றது பிரிட்ஜஸ் இருக்கும். இந்த பிரிட்ஜஸும் இருக்குது. பிரிட்ஜஸ் தான், அது பிரிட்ஜஸும் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இல்லாம பக்கத்துல இருந்த பல்ல வந்து எதையுமே நம்ம கிரைண்ட் பண்ண வேணாம் அப்படின்னா எக்ஸாக்டா அந்த இடத்துல இம்ப்ளான்ட் போட்டு பண்ணிடலாம். இப்ப இந்த பல்லெல்லாம் பாலிஷ் பண்றாங்கல்ல, அது நல்லது தானா? இல்லை, பல்லில் வந்து ரெகுலராக வந்து கிளீனிங் அண்ட் பாலிஷிங் சொல்கிறது வந்து மேலே இருக்க எனாமலை வந்து எந்த வித டீவியேஷன் இல்லாமல் அதில் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த பாலிஷிங்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே இருக்க எனாமல் மேலே ஆசிடை போட்டு தேய்ச்சிறாங்க. இந்த ஆசிடை போட்டு தேய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்க எனாமல் வந்து ஒயிட்டாக வரும், சந்தேகமே கிட்ட ஒயிட்டாக வரும். ஆனால் அது ஒன்ஸ் மேலே டீமினரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பல்ல சொத்த வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால அந்த ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கணும் அது. ஸோ அதை பண்ணிங்கன்னா அது பாலிஷிங் சொல்லுது. நீங்கள் வார்த்தை வந்து
பல்ல க்ளீன் பண்ணிட்டு செய்கிற பாலிஷிங் வேற, இந்த பாலிஷிங் வேற. இந்த பாலிஷிங்ல இருந்து மேலே ஆக்சுவலாக எனாமல் இது போட்டு ஹைட்ரஜன் பெராக்சைட் போட்டு இல்லை ஆசிட்ஸை போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து மேலே இருக்க இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் கலர் ஆக்கிட்டு அதை வந்து பாலிஷ் பண்ணி அது பாலிஷிங். அதில் பாலிஷிங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்ஸ் இன் 3 years அந்த ப்ரொசீஜர் ரொட்டீனாக ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கணும். இது மேலே இருக்க எனாமலே நீங்கள் டீமினலைஸ் பண்ணிடுங்க. ஸோ அது ப்ரிஃபரபிளாக நாட் டு டூ இட் ஃபார் த யங்கர் பீப்புள். எல்டர்லி பீப்புள் பண்ணாங்கன்னா பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பல்ல வந்து க்ளீன் பண்றதுக்கு வந்து வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, இந்த சில பொடிகள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆலும் வேலும் பல்லு குறின்னு சொல்றாங்க. முதல்ல சந்தேகமே கிடையாது, அது எந்த சந்தேகம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவங்கெல்லாம் ஒரு இன்டெலிஜென்ட்டாக பார்த்து ஆலும் வேலும் பல்லு குருதி பேசிக் ஐடியா கான்செப்ட் வந்து பல்லில் இருக்க பல்லு விளக்குறது வந்து 3 ரீசன் தான். ஒன்று பல்லில் இருக்கிற இது உணவு தொழிலை எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் வந்து மேலே இருக்க ஈருக்கு மசாஜ் பண்ணி விடணும். மூணாவது வந்து நாக்கை வந்து க்ளீன் பண்ணணும். இந்த 3 தான் பல்லுனுடைய கிளீனிங் மெத்தடு. இந்த 3 மெத்தட் நீங்கள் அவங்க கரெக்டாக பண்ணாங்க. ஆலும் மேலும் பல்லு அதை பார்த்து அவன் ப்ரஷ்ஷை போட்டான். ப்ரஷ்ஷு போட்ட ரீசனே இந்த ஒரு ஹேண்டில் வச்சு ஹேண்டில் ஆளும் மேலே கடிச்சு பல்ல எடுத்து பண்ணால் நல்லா அழகாக பண்ணுவாங்க. ஆளும் மேலும் பல்லுக்குருதி 4 2 சொல்லுக்குருதி, அதில் சந்தேகமே கிடையாது. இது வந்து அவங்க பண்ணதான் அதை வச்சு மாடிஃபை பண்ணி ப்ரஷ் பண்ணுறாங்க. இந்த ப்ரஷ்ஷில் டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நார்மலாக காமனாக பண்ணுற ப்ரஷ் வந்து ஒரு ஹேண்டில் இருக்கும், ப்ரஷ் இருக்கும், சாதத்துக்கு தகுந்த போல் பண்ணிக்கிறது நார்மலாக பண்ணுறது. அது நீங்கள் சொல்கிறது அது ப்ரஷ்ஷை பண்ணுறது எடுத்துன்னா 2 வேளை ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுங்க, ப்ராப்ளம் வராது. நம்ம தான் பண்ணுறதே இல்லையே. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பெட் காஃபி குடிக்கிறோம், நைட்டு ப்ரஷ் பண்ணா பெட் காஃபி குடிக்கணும். ஆனால் இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணா நைட்டில் ப்ரஷ் பண்ணிட்டு பெட் காஃபி குடிக்கிறோம். நம்மளுக்கு அவனுக்கு டிஃபரன்ஸா? அவன் கரெக்டாக நைட்டில் படுக்கும்போது ப்ரஷ் பண்ணிடுறான், ப்ரஷ்ஷை பண்ணிட்டு காலைல எடுத்து பெட் காஃபி ரைட்டை குடிக்கலாம். நம்ம காலைல நைட்டு ப்ரஷ் பண்ணதில் காலைல பெட் காஃபி குடிக்கிறோம். இதான் நம்மளுக்கு அவனுக்கு தக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பல்ல சுத்தம் பண்ணிட்டீங்க, நம்ம பல்ல நம்ம பாதுகாக்காம வேற யார் பாதுகாக்க போறாங்க? அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவே வராது. அப்ப இந்த கறி உப்பு சாம்பல் எல்லாம் போட்டு விளக்குறாங்க. இப்ப இவன் நான் சொன்ன கால்கிட்ட என்ன சொல்றேன், கறி கொண்டாடுறான்ல, எல்லாம் பேசிக் கான்செப்ட் வந்து, அதாவது பேசிக்கலி எல்லா பேஸ்ட்டும் ஒண்ணுதான். எல்லா பேஸ்டிங் ஆக்சிங் லூப்ரிகன்ட். நீங்கள் பல்ல ப்ரஷ் எடுத்து அப்படியே போட்டு தேய்ச்சிங்கன்னா கட்டுறது தேய்க்கிறது கஷ்டம். நடுவில் ஒரு ஃப்ளூயிடை வச்சு தேய்ச்சிங்கன்னா எதுக்கு தேய்க்கிறது ஈஸி, அவ்வளோதான், வேறு சந்தேகம் இல்லை. கறியில் போடலாம், இது போடலாம், எல்லாத்துக்கும் ஒரு இருக்குது. உப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். உப்புல வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்குது. இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருந்து இது வேரி ஆச்சு அப்படின்னா எந்த ஆப்சிஸ்னாலும் உடஞ்சி போய் எல்லாம். அதான் வந்து எல்லாம் அங்கேருந்து காப்பி பண்ணுறது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ கறி உப்பு எல்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் எங்கள் தாத்தாலாம் வந்து சாம்பல் தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. சாம்பல் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இன்வேரிலி மாட்டு சாணத்துலேருந்து எடுத்து எடுத்துக்கிட்டு அதை மட்டும் எடுத்து சாணமாக்கிடுவாங்க. சாணத்திலிருந்து சாம்பல் ஆக்கிறாங்க. அந்த சாம்பலை ஆக்சுவலி நல்லா அப்படியே நல்லா கையில் மசிச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை போட்டு அவங்க பல்லு விளக்குவாங்க. இப்போ விபத்துல எல்லாம் வந்துட்டு இந்த தாடையெல்லாம் உடஞ்சு பல்களே கொட்டி போய் வருவாங்கல்ல, அப்படி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து? அதாவது விபத்துல வந்து பல்லு போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் திங். ஒன்று, பல்லு போயிடுச்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பல்லை வச்சு 2 மேல் தடை கீழ் தடை ஒன்றா சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த அதாவது 2 இம்பார்ட்டன்ட் திங். பல்லு தாடை உடஞ்சிச்சு அப்படின்னா பிரின்சிபிள் வந்து ரிடக்ஷன், ஃபிக்சேஷன், இம்மபிலைசேஷன். இதுதான் பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் எனி ஃப்ராக்சர் இந்த பாடி. ரிடக்ஷன்னா பல்லு இப்போ தாடை உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உடஞ்ச தாடையை கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டிக்கு ரிடக்ஷன். அடுத்து உடஞ்ச இடத்த அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது ஃபிக்சேஷன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் அந்த கன்சர்ன் ஜாயிண்ட்டை இம்மபிளைஸ் பண்ணணும். இந்த ஜாயிண்ட் வந்து டிஎம் ஜாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, நம்மகிட்ட வேற எந்த ஜாயிண்ட்டும் கிடையாது. ஸோ பல்லு இந்த தாடை உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தாடையை ஒன்றா சேர்த்து வச்சிருங்க ஃபர்ஸ்ட். இந்த சேர்த்து வைக்கிறதுக்கு வேண்டிய மூலப்பொருள் வந்து பல்லு இருந்துச்சு அப்படின்னா பல்லுடைய இந்த அக்ளூஷன்ல வச்சு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த தாடை ஒன்றா சேர்ந்துடும். இது ஒன்று. ஸோ இது ரிடக்ஷன். அப்புறம் அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபிக்சேஷன். அந்த பல்லு 2 கட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபிக்சேஷன். தேர்ட், இந்த ஜாயிண்ட் 2 ஜாயின் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்சேஷன் ஆகிடும். இதான் பேசிக் இம்பார்ட்டன்ட். இது வந்து பல்லு. இந்த பல்லுல வந்து இம்பார்ட்டன்ட் திங், பல்லு போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா முதலே உடஞ்ச உடனே பல்லு கட்ட மாட்டாங்க. முதல்ல ரிடக்ஷன், ஃபிக்சேஷன், இம்பல்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த பல்லு போயிருக்கோ அது நீங்கள் இம்ப்ளான்ட் போடுறீங்களா, பல்லு கட்டுறீங்களா, எப்படி வேணால் கட்டலாம். அது அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரிடக்ஷன் வந்து முதல்ல வந்து குறைச்சிரு. எந்த உடஞ்சதை ஜாயின் பண்ணிடுறீங்க, ஜாயின் பண்ணது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இம்மோபிலைஸ் பண்ணுறது அடுத்தது மட்டும். ஸோ அதுக்கப்புறம் எந்த பல்லு போயிடுச்சோ அந்த பல்லுக்கு தகுந்த பல்ல முன் பல்லா பின் பல்லா அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரூட் கேனல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன டாக்டர்? ரூட் கனால் அப்படின்னு நான் முதலே சொன்னேன்ல, பல்லில் வந்து நார்மலாக வந்து ஒரு பக்கம் எனாமல் இருக்கும், கீழே வந்து சிமெண்டம் இருக்கும், நடுவில் வந்து டென்டின் இருக்கும். இந்த டென்டினுக்கு நடுவில் பற்கூல் குழின்னு சொல்லுவாங்க, அதுதான் பல் பண்ணுறது. இந்த நான் சொன்னேன்
முதல்ல வந்து இம்பார்ட்டன்ட் திங், பல்ல கூச்சம் வந்துச்சுன்னா வந்து பல் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா அந்த நீங்க பண்ற டிகே வந்து அந்த பற்கூல் குழிக்கிட்ட பல்ப்பு கிட்ட போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூச்சம் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்க டாக்டரை பார்த்தீங்கன்னா ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனா அந்த கூச்சம் வந்து வலியா மாறினோன்னு மாறினீங்கன்னா ஒன்று அந்த பல்லை எடுத்து போடணும், இல்லை அந்த பற்கூர் குழியை எடுத்துடணும். அந்த பல்ப்பை எடுக்கிறதா ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பேரு. எப்போ அந்த பல்லுக்கு நடுவில் பார்க்க அந்த பல்லுடைய பல்ப்பை எடுக்கிறது ரூட் கனால் ட்ரீட்மெண்ட். அந்த பல்ப்பை வந்து எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் நர்வ் உள்ளே போட்டுட்டு அது மேலே கவர் போட்டது நார்மல் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட். மேலே கவர் போட்டது கிரவுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இப்போ பற்களை அடைக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, அதான் பற்கள் அடைக்கிறதுனா வெவ்வேறு மெட்டீரியல் இருக்குது. கோல்டில் போட்டு அடைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு கோல்டு விற்கிற காசு 55,000 ஒருத்தனாலையும் பண்ண முடியாது. ஸோ அது கோல்டை போல ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல் இன்னும் வரல. ஏன் கோல்டை போல வரலன்னா கோல்டு வந்து கடிக்க 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 அப்படியே அப்படியே அழகாக மேலிபிலிட்டி இருக்கும். இப்போ எந்த மெட்டீரியல் வர்ற மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் மேலிபிலிட்டி கிடையாது. கோல்டு இஸ் த பெஸ்ட் ஃபில்லிங் மெட்டீரியல், சந்தேகமே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த மார்ஜினல் லீக்கேஜ் வர்றது சான்ஸே கிடையாது கோல்டு. பட் இப்போ இந்த லெவலுக்கு கோல்டு வர முடியாது. இப்போ அந்த கோல்டு வராதனால அடுத்தது வந்து என்ன பண்ணாங்கன்னா சில்வர் கொண்டு வந்தாங்க. மெர்க்குரியும் சில்வர் அமாலும் சேர்த்து சில்வர் கொண்டு வந்தாங்க. இந்த சில்வர் அமால் சில பேர் சொல்லிட்டாங்க மெர்க்குரியல் பாய்சன். ஒரு பாய்சன் நான் வந்து 50 வருஷமா யூஸ் பண்ணுறேன், நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு பாய்சன் வராது. இது எதுக்கு பண்ணினாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது பல்லுடைய யாருக்கும் பல்ல வந்து அடைச்சிருக்காங்கன்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு பல் கலர்லேயே ஃபீலிங் வேணும்னு சொன்னாங்க. இந்த பல் கலர்லேயே ஃபீலிங் வேணா என்னது இம்பார்ட்டன்ட் திங்னா, பல் கலரில் ஃபில்லிங் போட்டிங்கன்னா எந்த ஃபில்லிங் மெட்டீரியலும் சிடின்னு சொல்லுவாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அதாவது 1 டிகிரி நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னா அந்த பல்லு வேண்டி எக்ஸ்பேண்ட் ஆகும். 1 டிகிரி ஹீட் பண்ணால் அந்த ஃபில்லிங் மெட்டீரியல் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். இந்த கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஃபில்லிங் மெட்டீரியலும் அந்த டூத்தும் நாட் த சேம். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா அந்த நாட் த சேம்னால அந்த வழியாக பாக்டீரியா போகும். ஸோ இந்த நீங்கள் பல் கலரில் போகிற எல்லா ஃபில்லிங் மெட்டீரியலும் சிடிஎஃப் ஃபில்லிங் மெட்டீரியல் அந்த சிடி அந்த டூத் வந்து நாட் த சேம். அப்போ நாட் த சேம் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குடிக்க என்னாகும் ஒன்று இம்பார்ட்டன்ட் திங் பற்குள்ள இந்த இது கேப் வந்துடும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், எந்த ஃபில்லிங் மெட்டீரியலும் இந்த கலரில் இருக்காது, கலர் மாறும். ஸோ இந்த கலர் மாறுறதும் இதுக்காக நம்ம யூஸ்வலாக நான்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. யூஸ் பண்ணால் ரெகுலர் மெட்டீரியல் வந்து ரெகுலர் மெட்டலை போட்டு யூஸ் பண்ணிடுறது. பற்குள் கேட்டாங்க நான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுறது, அம்மா இந்த ஃபில்லிங் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு கலர் மாறும், கலர் மாறினா வேறு ஃபில்லிங் மாற்றிருங்க சொல்லி அமைச்சிடுது. இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பற்கள் மெலிந்து கருப்பா சில பேருக்கு சொத்தை இருந்தால் கருப்பாகும். பல்லுல எப்ப பல்லுடைய கலர் வெள்ளமா? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, மஞ்சளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா மேல இருக்க எனாமலோட கலர் தின்னா இருக்கும் ஒண்ணு. செகண்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க வேற ஆக்குபேஷன்ல இந்த பீடி கிடி அங்க சுருட்டுறவங்க அதெல்லாம் அது மேல இருக்குதா, அந்த பீடி கடிச்சு அந்த தொகை அந்த இதெல்லாம் அந்த கருப்பு அந்த மஞ்சள் கலர்லாம் ப்ரௌன் கலர்லாம் போயிடும். பட் பல்ல வந்து டிஃபரெண்ட் கலரே வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ளூரோசிஸ்ன்ற ஒரு இருக்கு, அதாவது எண்டமிக் ஃப்ளூரோசிஸ்ன்னு பேரு. இப்ப நார்மலா வந்து நம்ம குடிக்கிற வாட்டர்லாம் கார்பரேஷன் வாட்டர்லாம் 1000 parts per million வாட்டர் ஃப்ளூரைட் தான் இருக்கணும். ஆனா வெளியே பூரா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சேலம் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா quantum of fluoride in the water is much more than that of the material. அந்த மெட்டீரியல் ஜாஸ்தி இருக்கனால அதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல எலும்பு ஃபார்ம் ஆகுது, எந்தெந்த இடத்துல பல்லு ஃபார்ம் ஆகுது அது பூரா வந்துடும். அதுக்காக எண்டமிக் ஃப்ளூரோசிஸ், அது வந்து மஞ்சள், அது வந்து மாற்ற முடியாது. அதை மாற்றணும் அப்படின்னா பல்ல கரை பண்ணி கேப் தான் போடணும். இப்போ பல்லெல்லாம் கட்டுறாங்கல்ல, அது எந்த வயசுல இருந்து பண்ணலாம்? யாருக்கு பல்லு கட்டுறது வந்து கரெக்டா? எல்லாருமே பல்லு கட்டணும், எல்லாரும் பல்லு கட்டணும். யாருக்கு பல்ல நீங்க இப்போ உங்க பல்ல எடுத்துட்டீங்க, நீங்க தான் வந்து டாக்டர் எனக்கு பல் கட்டுங்க நீங்க தான் சொல்லணும். இப்ப நான் போய் சொல்ல முடியும், நான் வந்து என்ன சொல்ல முடியும், பல்லு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்து பல் சரிய ஆரம்பிச்சிடும். இப்ப 3 பல் 4 இந்த 3 பல் இருக்குது, இந்த ஒரு பல்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பல் இப்படி சரிய ஆரம்பிச்சிடும். இந்த சரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த நடுவில் சொத்தம் வந்துடும். ஸோ அதனால பல்லு கட்டுற ரீசன் வந்து ஒன்று பேச்சுக்காக கட்டுறது, செகண்ட் கடிச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா 3 தான் ரீசன். ஒன்று பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கடிக்கிறதுக்கு. இது 3 தான் 3. இந்த 3 ரீசன் நீங்கள் தான் சொல்லணும். டாக்டர் எனக்கு கடிக்க முடியலன்னு சொன்னால் பல் கட்டினா. ஆனால் சில பேருக்கு தான் பல் கட்டாமே விட்டுறாங்க. கட்டாமல் விட்டாங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ இந்த 2 பல்லும் ஒன்றா வச்சு இந்த ஒரு பொசிஷனில் இருக்கும். இது இல்லை அப்படின்னா இது இறங்கிடும். இது இறங்கிச்சுன்னா இதில் ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் திங் வந்து இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் இப்போ உட்காந்து முடிஞ்சவொடனே கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஓகே, இப்போ விளம்பரங்கள்லாம் காட்டுறாங்கல்ல ஜொலிக்கிற பற்கள், அது எப்படி? ஃபோட்டோஷாப்பில் வச்சு பண்ணிடுறாங்க. வேற என்ன, எல்லாமே போட்டோஷாப் இருக்குல்ல, எல்லாம் போட்டோஷாப். உங்க மூஞ்சியே மாத்தி எல்லாம் பண்றாங்க. உங்க மூஞ்சி எடுத்து இன்னொரு மூஞ்சி வச்சுறாங்க, அது ஈஸியா வந்து பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணல.
டங் கிளீனர் யூஸ் பண்றோம்ல 100% யூஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப 100% வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டங் கிளீனர் வருது. ஒன்று மெட்டலில் வருது, பிளாஸ்டிக்கில் வருது. மெட்டலோ பிளாஸ்டிக் கரெக்டாக எடுத்து எவ்ரி டங் வந்து நார்மலி டாக்டர்கிட்ட போனால் நாக்கு நீட்டுன்னு சொல்லுவாங்க, வாயத்தர நாக்கு நீட்டு. ஏன்னா அந்த நாக்கில் வந்து ஒரு படலம் ஃபார்ம் ஆகும். அந்த படலத்தை ஃபார்ம் ஆகி என்ன டைப் ஆஃப் டிசீஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். நார்மல் இப்போ நீங்கள் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும். அதை எடுத்தீங்கன்னா வந்துடும், ஒன்றுக்கு வந்துடல. இப்போ வாய் புற்றுநோய் வருது இல்ல, அது எதனால ஏன் வருது அப்படின்றது? புற்றுநோய்க்கு இன்னும் யாரும் காரணம் கண்டுபிடிக்கலமா. காமன் வந்து காமனா வாயில ஏன் புற்றுநோய் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பல்லு வந்து நார்மலா வந்து டிகே வந்து கிராஸா இருக்கும். அந்த கிராஸா இருந்துச்சு அப்படின்னா அது குத்திக்கிட்டே இருக்கும். அந்த குத்துறதுனால நார்மலா குத்தி 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 அப்படியே புற்றுநோய் வரும். இது காமன் காசு தான். இது இல்லாம 5 ஷார்ப் ட்ரீத் இருந்தா வந்துடும், ஸ்பைசஸ் சாப்பிட்டா வரும், ஸ்மோக்கிங் பண்ணா வரும். இதெல்லாம் 5 SS இருக்குது. அந்த 5 SL இருந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இந்த 5 SS தவிர்த்தீங்கன்னா பாயில புற்றுநோய் வராது. இம்பார்ட்டன்ட் திங் மெயின் திங் நார்மல். நான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா யூஸ்வலா பான் பராக் போட்டு வராங்க. எத்தனையோ புற்றுநோய் பார்த்தாச்சு, 1 2 இல்லை, அத்தனை புற்றுநோய் பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ட் திங் வந்து பான் பராக் டெஃபினட்டா காசிங் புற்றுநோய். அந்த பான் பராக் வர்றதுக்கு முன்னாடி வாயை திறக்க முடியாம இருக்கும். வாயை திறக்க சைடில் இருக்க இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஃபைப்ரோஸ் ஆயிடும். தே கால் இட் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ். இந்த சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் அடுத்த கண்டென்ட் வந்து ப்ரீ கேன்சர் லீஷன் ஆகும். இதுக்கப்புறம் கேன்சர் ஆகும். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் திங் வந்து வாயில் வந்து ஏன் புற்றுநோய் வருதுன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஷார்ப் டீத் இஸ் ஒன் ஆஃப் த காமன் காசு. அப்புறம் டென்ச்சர் போட்டிருப்பாங்க, ஷார்ப்பாக இருக்கும், அது பார்க்க இது பண்ணுவாங்க. ஸ்பைசஸ் நிறைய காரம் சாப்பிடுவாங்க, அதுக்கு வந்துடும். ஸ்மோக்கிங் சாப்பிடுவாங்க, வந்துடும். ஸ்பைஸ் லிக்கர் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் காமன் காசு. இந்த காமன் காசை விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எப்படி லிக்கர் சாப்பிட்டா லிவர் போகுதோ, எப்படி ஸ்மோக் பண்ணால் லங் போதோ, இனிப்பு சாப்பிட்டா பல்லு போயிடும். அதில் சந்தேகம் கிடையாது. குழந்தைங்களுக்கு 8 to 9 வயசுல கூட்டு போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெர்மனன்ட் கிளிப்பே இல்லாமல் சரி பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் பல் சைஸ் இருக்கு. இப்போ எனக்கு இன்னொரு பல் வேணும் அப்படின்னா விவரம்னா இதுக்கு மேலே அளவு எடுத்துறது, பெரிய பல்லா சேர்த்து அப்படி போட்டால் சரி போடும். 12 வயசு மேலே போங்க, 12 வயசு மேலே, 12 வயசுல எல்லா பல்லும் வளர்ந்துடும். அந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கொண்டு போனீங்கன்னா கேன்சர் முதல்ல பண்ண வெற்றிகரமா இருக்கா, கடைசியா பண்ண வெற்றிகரமா இருக்குமா?